நம்ம சமையல்ல காய்கறி இருக்கோ இல்லையோ கண்டிப்பா வெங்காயம் இல்லாம சமையலே நடக்காது. நிறைய நேரத்துல இத கடையில அவசரத்துல அள்ளி போட்டு வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்து அத வெட்டும் போதுதான் தெரியும். நிறைய வெங்காயம் அழுகி இருக்கும். காசு கொடுத்து வாங்குற பொருள் வீணா போச்சேன்னு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு வெங்காயத்தை கையில எடுத்தா அது நல்லதா கெட்டதா எப்படி அதோட தரத்தை சோதித்து வாங்குறது? வெங்காயம் எந்த சைஸ்ல இருந்தா சரி, எப்போ மலிவா வாங்கலாம், வெங்காயத்தை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இன்னும் வெங்காயம் பத்தி இருக்கிற பொதுவான சந்தேகங்கள், இப்படி எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கற நம்ம சாந்தி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கடையில வெங்காயம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வெங்காயத்தை கையில எடுத்ததும் லேசா அழுத்தி பாருங்க. லேசா அழுத்தினாலே உள்ள போற மாதிரி சாஃப்டா இருந்தா அத வாங்காதீங்க. அது உள்ள அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். முக்கியமா வெங்காயத்தோட கழுத்து பகுதி அப்புறம் அடிப்பகுதியை அழுத்தி பாருங்க. அங்கதான் அழுகல் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவதா வெங்காயத்தோட மேல் பகுதி, அதாவது கழுத்து பகுதி நல்லா க்ளோஸ்டா காஞ்சு போயிருக்கணும். அந்த காஞ்ச தோல் தான் வெங்காயத்தை காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி. அதுவே வாய் திறந்த மாதிரி இருந்தாலோ இல்லனா தண்டு பகுதி பச்சையா இருந்தாலோ வாங்காதீங்க. இது சீக்கிரம் கெட்டு போயிடும். 3. வெங்காயத்தோட தோல் பேப்பர் மாதிரி சலசலன்னு காஞ்சிருக்கணும். அதே மாதிரி தோலுக்கு அடியில சின்னதா கருப்பு கலர்ல பவுடர் மாதிரி பிளாக் பவுடரி ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அது ஒரு வகையான பூஞ்சை. அப்படி இருந்தா அந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்றது நல்லது. 4வதா தோல் முழுக்க மூடி இருக்கணும். பெரிய வெங்காயத்துல மேல் பகுதியில தண்டு பெருசா இல்லாம பாத்து வாங்குங்க. 5. வெங்காயத்தோட குவாலிட்டிய அதோட வாசனை வச்சே கண்டுபிடிக்கலாம். நல்ல குவாலிட்டியான வெங்காயம் ஒரு லைட்டான தனித்துவமான வாசனை அடிக்கும். அது மூக்க தொலைக்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான வாசனையா இருக்காது. வெங்காயம் அழுக ஆரம்பிச்சிருந்தா அதுல இருந்து புளிப்பா இல்லனா ஒரு மாதிரி கந்தக வாசனை, அதாவது சல்பரஸ் ஸ்மெல் வரும். இது வெங்காயத்தோட உள்பகுதி கெட்டு போயிருச்சுன்னு காட்டுது. இதுவே வெங்காயத்துல பூஞ்ச காளான் இருந்தா ஒரு மாதிரி மண் வாசனை இல்லனா ஈரமான வாடை அடிக்கும். அடுத்ததா சைஸ். பெரிய வெங்காயம் பார்க்க அழகா இருக்குன்னு நாம பெரிய சைஸா பொறுக்கி எடுப்போம். ஆனா நீங்க வாங்குற வெங்காயத்தை எதுக்கு யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து அதை செலக்ட் பண்ணணும். வெங்காயத்தோட சைஸை பொறுத்து விலையில மாற்றம் இருக்கும். பெரிய வெங்காயம்னா 65 mm சைஸ்ல இருக்கும். அதாவது இந்த மாதிரி 3 விரல் வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இது எப்பவும் மத்ததை விட கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது 55 mm அளவு இருக்கிற வெங்காயம் இந்த மாதிரி 2 விரல் சைஸ்ல இருக்கும். நீங்க பிரியாணி அல்லது பஜ்ஜி போட போறீங்கன்னா மட்டும் பெரிய சைஸ்ல இருக்கிறத வாங்குங்க. ஏன்னா குறைவான தேவை இருக்கும்போது வெட்டின பாதி வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி ஆகிடும். ரெகுலரா நம்ம வீட்டு யூஸ்க்கு மீடியம் சைஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இது விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஒரு தடவை சமைக்கிறதுக்கு இத்தனை வெங்காயம்னு கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் இருக்காது. இந்த 2 சைஸும் இல்லாம இதை விட சின்னதா வெங்காயம் வரும். அதாவது சாம்பார் வெங்காயம் இல்லாம பெரிய வெங்காயத்திலேயே கொஞ்சம் சின்னதா வரும். இது விலை ரொம்ப கம்மி. ஆனா உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பொதுவா வெயில் காலத்துல வர்ற வெங்காயம் நல்லா காஞ்சு இருக்கும். இதை நீங்க 5 கிலோ 10 கிலோன்னு மொத்தமா வாங்கி கூட ஸ்டோர் பண்ணலாம். தப்பே இல்ல. ஆனா இதுவே மழை காலத்துல வெங்காயம் வாங்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. அப்போ வர்ற வெங்காயத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். இத நீங்க மொத்தமா வாங்கி வச்சீங்கன்னா சீக்கிரமா அழுகிடும். சோ மழை காலத்துல அப்பப்போ தேவைக்கு ஏத்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். சின்ன வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய வெங்காயம் சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா காஞ்ச தோல் இருக்கிற வெங்காயத்தை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். கடையில கொடுக்கற பிளாஸ்டிக் கவர்லயே முடிச்சு போட்டு வைக்காதீங்க. வெங்காயத்துக்கு காத்தோட்டம் ரொம்ப முக்கியம். மூங்கில் கூடை அல்லது ஓட்டை போட்ட பிளாஸ்டிக் ட்ரே இதுல தான் வைக்கணும். வெயில் நேரடியா படாத இருட்டான இடத்துல வைக்கணும். முழு வெங்காயத்தை நீங்க சரியா ஸ்டோர் பண்ணி வச்சா சராசரியா 1 இருந்து 3 மாசம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் பக்கத்துல வைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். உருளைக்கிழங்குல இருந்து வர்ற எத்திலீன் கேஸ் வெங்காயத்தை சீக்கிரம் அழுக வச்சிடும். 2யும் தனித்தனியா பிரிச்சு வைங்க. ஃப்ரிட்ஜ்ல வெங்காயத்தை வைக்கலாமான்னு நிறைய பேருக்கு தோணும். முழு வெங்காயத்தை கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. அங்க இருக்கிற ஈரப்பதத்துல வெங்காயத்துல பூஞ்சை பிடிச்சிடும். கட் பண்ணின வெங்காயத்தை காத்து புகாத கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். இப்படி செய்யறதால வெங்காயம் 3 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதையும் அவாய்ட் பண்றதுதான் நல்லது. வெங்காயத்துல முளை வந்தா யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமா யூஸ் பண்ணலாம். அது ஒன்னும் விஷம் கிடையாது. வெங்காயம் முளைக்க ஆரம்பிக்கும் போது அது வளர்றதுக்காக வெங்காயத்துக்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கிற சர்க்கரைய யூஸ் பண்ணிக்கும். சோ வெங்காயத்தோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் குறைஞ்சு டேஸ்ட் கசப்பா மாறிடும். முளை விட்ட வெங்காயத்தோட உள்பக்கம் அதோட உறுதியை இழந்து சக்கை மாதிரி இல்லனா சாஃப்டா மாற ஆரம்பிச்சிடும். டேஸ்டும் பெருசா இருக்காது.
அடுத்ததா, வெங்காயத்துல தோலுக்கு கீழ கருப்பா பவுடர் மாதிரி இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு வகை ஃபங்கஸ். லேசா இருந்துச்சுன்னா அந்த தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு சமைக்கலாம். ஆனா உள்ள வரைக்கும் கருத்து போயிருந்தா தயவு செஞ்சு தூக்கி போட்டுடுங்க. வெங்காயம் வெட்டும்போது கண்ணுல தண்ணி வராம இருக்க இத ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்தோட வேர்ப்பகுதி இருக்குல்ல, அங்கதான் சல்ஃபர் அதிகமா இருக்கும். கட் பண்ணும்போது கடைசியா அந்த வேர்ப்பகுதிய கட் பண்ணுங்க. இல்லனா கட் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்புறமா கட் பண்ணுங்க. கண்ணுல தண்ணி வராது. இனிமே கடைக்கு போனா சும்மா கண்ண மூடிட்டு வெங்காயம் வாங்காம பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியான முறையில ஸ்டோர் பண்ணுங்க. காசையும் மிச்சம் பண்ணுங்க. ஆரோக்கியத்தையும் பாத்துக்கோங்க. உங்க வீட்ல வெங்காயம் கெட்டு போகாம இருக்க நீங்க என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.